வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 9 இன்னைக்கு யுகாதி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. முதல்ல எல்லாருக்கும் இனிய யுகாதி, ஹாப்பி யுகாதியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இது தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்களுடைய புது வருஷமாக பார்க்கப்படுது. சரி, இந்த நியூ இயர் அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் மச்சாவதாரம் எடுத்து இந்த பூமியை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலியுகம் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பேஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இது கொண்டாடுறாங்க. இதுவும் சூரியனுடைய அடிப்படையில் தான் இந்த நியூ இயரும் அவங்க பார்க்கப்படுது. சமஸ்கிருதத்தினுடைய பேஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி 60 வருடங்களுடைய அந்த சுழற்சி நம்ம ஆல்ரெடி இந்த புது நியூ இயரை பற்றி தை 1ஆம் தேதியே பார்த்துருப்போம். ஸோ இவங்க இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் தான். இது மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அறுசுவை உணவுகளை சமைக்கிறது அப்படின்றது ஒரு பாரம்பரியமான விஷயமா வச்சுக்கிறாங்க. இது என்னென்னா 6 விதமான குணங்கள் இருக்குது. காமக்கோரத லோபமாக மனமாச்சுன்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே இனிப்பாக இருக்காது, எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும், துன்பம் நன்பம் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பேஸாக வச்சு அதை பண்ணிடுறாங்களாம்ப்பா. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூவு, வெல்லம், மிளகா, புளி, உப்பு, மாம்பழம் இதெல்லாமே வைக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமான விஷயம் வச்சுக்கிறாங்க. இது எப்போதுலேருந்து பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பயங்கரமாக போயிருக்குது. அதுலேயும் சாலிவாகனன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய காலத்தில் இது பயங்கர பிரபலமாக இருந்தால். ஏன்னா இதுதான் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாகின ஒரு மன்னனாக பார்க்க போகிறாரு. அட் த சேம் டைம் விக்ரமாதித்தனை தோக்கடிச்ச ஒரு போஸ்டாகவும் பார்க்க போகிறாருப்பா. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் போயிருது. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு மட்டும் மாறினே இருக்கும். அப்படி மாறின விஷயத்தில் இந்த வருஷம் இந்த நாளில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஹாப்பி யுகாதி. நெக்ஸ்ட் ASMR டே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டே அனுசரிக்கிறாங்கப்பா. இது என்னன்னா அட்டானமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இதுவும் ஒரு நோய் நினச்சிக்காதீங்க. அப்போ பாரு நோயை பற்றி சொல்கிறானே, இது நோயெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபீல். இந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இது. என்ன மாதிரியான ஃபீல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு யாராவது பல்ல கடிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்குற நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், உடம்புலாம் சில் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நகத்தை வச்சு கீழே சுரண்டனா ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி சில பேருக்கு அந்த கவரோட சவுண்டை கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் வரும். அந்த புலங்காகிதம் அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா. சில இடங்களில் நம்ம மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது. இது ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் ஆலன் அப்படின்றவங்க 2010 இதை உருவாகினாங்க. மோஸ்ட்லி இது இணையதளவாசிகளால் தாங்க இது பிரபலமாச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படி இந்த ஃபீலிங்ஸ்ன்றது எல்லாருக்குமே எந்தெந்த மெத்தடில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வீடியோஸ் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு செக்ஷுவல் சென்சேஷனில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு புலங்காகிதம் அடைதல்ன்றது நடக்குது அப்படின்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேரி ஆகுது. எல்லா சமயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது பல இயல்பான நிகழ்வுகள்லேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருந்தது. அதனால தான் அவ்வளோ வீடியோஸும் போட்டுருந்தாங்கப்பா. அப்படி ஒரு சின்ன உணர்வை பற்றி இணையதளவாசிகள் பேசின அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேவை மாற்றிட்டாங்க. அப்படி உருவாகின நாள் தான் பார்த்தீங்கன்னா ASMR டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் ஃபினிஷ் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபின்லாந்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அக்ரிகோலா அப்படின்ற ஒரு பர்சனுடைய இறப்பையும் எலியால் லோன்டோட் அப்படின்ற ஒரு பர்சனுடைய பிறப்பையும் குறிப்பிடுறதுக்காக தான். யார் இவங்க 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அக்ரிகோலா அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி பார்க்கலாம். இவர் அவங்க நாட்டினுடைய இலக்கிய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுறாரு. காரணம் என்னென்னா, இவர் தான் முறையாக அந்த எழுத்து முறைகள்லாம் கரெக்டாக அமைச்சு கொடுத்த ஒரு பர்சனு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் அந்த வழிபாடெலாம் நடத்துவாங்களே, அது இவங்க லாங்குவேஜில் இல்லாமல் வேறு லாங்குவேஜில் இருந்துக்குது. அப்போ இவர் கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம லாங்குவேஜில் நம்மளே கும்பிடலாமே நம்ம கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். அப்படி ஒரு சிறந்த ஒரு முற்போக்கு சிந்தனைவாதியாகவும் இருந்த ஒரு பர்சனாக இருக்கிறாரு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எலியாட் லோன்டோட் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, கலேவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவியத்தை எழுதினாங்க. அந்த காவியம்ன்றது இவங்க நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒன்றுப்பா. இப்படி அவங்க லாங்குவேஜுக்காக சிறப்பிச்சு அந்த 2 பேரையும் சிறப்பிச்சாகணும்ல, அதனால் அது உருவாக்கப்பட்ட தினம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ஃபின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, யூஎஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5.8 மில்லியன் மக்கள் இதை பேசுகிறவங்க வச்சுருக்கிறாங்க. இதனுடைய வரலாறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. அப்போயே பார்த்தீங்கன்னா இது யூரோலிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. யூரோலிக் மலையில் வாழ்ந்த மக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு. பட் 13ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் ஒன்று கிடச்சிது உங்களுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முதல் ஆவணமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்படி இந்த லாங்குவேஜ் ஃபினிஷ் லாங்குவேஜ் பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம லாங்குவேஜினுடைய சிறப்பையும் அதை உருவாக்கினவங்களையும் அதை வளப்படுத்தினவங்களையும் கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ஃபினிஷ் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் ஈரானில் இன்னைக்கு லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு குர்திஸ் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த குர்திஸ் மக்களை பற்றி நம்ம ஆல்ரெடி இந்த வருஷம் முழுக்க நிறைய நாட்களில் நம்ம பார்த்துருப்போம் ஆரம்பத்துலேருந்தே. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 1,83,000 குருதுகள் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கிட்டத்தட்ட 90% கிராமங்களை குர்திஸ்தான் மக்கள் அழிச்சாங்க. யார் இதெல்லாம் பண்ணான்னா சதாம் ஹுசேனுடைய அவங்கள ஆட்சியில் தாங்க. ஸோ அதனால் அப்போ இருந்த அந்த கிளர்ச்சிகளினுடைய ஒரு தொகுப்பு தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 அமெரிக்காவினுடைய படைகள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு.
முழுக்க இந்த கிளர்ச்சிகள்லாம் அவங்க அடக்க முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த சதாம் ஹுசேன் அவங்களுடைய ஆட்சி. ஸோ அது வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க குர்திஸ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை அப்படின்றது கிடச்சிது. ஏன்னா இனப்படுகொலையில் இத்தனை மக்கள் சாவறதுன்ற சாதாரண விஷயம் இல்லையே. ஸோ அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈராக் வந்து செலிப்ரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு குர்திஸ்தான் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் டே நேஷனல் நியூக்ளியர் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு டே வந்து சர்வே பண்ணுறாங்கப்பா. அமெரிக்கா, ஐரோப்பா இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து 1950 என்ன பண்ணிட்டாங்க, இவங்க நாட்டில் அணு உலைகளை வச்சாதான் உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு வந்து ஓகே அணு உலையெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதனுடைய பிரச்சனைகள் இழுத்தடிப்பு அப்படின்னு அந்த இருந்தது. இன்னொரு பக்கம் போர் இந்த மாதிரியான ஒரு அரசியல் பிரச்சனைகள்லாம் போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1989 இது பற்றியான ஒரு கருத்தரங்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி இந்த அணுசக்திக்கான எதிர்ப்பு அப்படின்றது இருக்குமோ அதே மாதிரி இவங்க நாட்டிலே இருந்தது. ஸோ அந்த கருத்தரங்கெல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டமாக 2017 அந்த அணு உலைகளை வந்து கட்டுறதுக்கு ஸ்டாப் ஆன அணு உலைகளை மறுபடியும் கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இப்படி அந்த அணு உலைகளுடைய கருத்தரங்கம் ஃபஸ்ட் டைமாக நடந்ததில்ல 1989. அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் நேஷனல் நியூக்ளியர் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் டே ஆஃப் நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த டே உருவானதுக்கான காரணம் என்ன, 1988 மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த போராட்டம்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க சோவியத் யூனியனுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான முறையில் அந்த போராட்டங்கள்ட்ட தொடங்கியிருந்தாங்க. உண்ணாவிரதம் ஒரு பக்கம் போவா, இன்னொரு பக்கம் உரிமைகளை பற்றி பேசுறது அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடில் இருக்கக்கூடிய மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ண இது ஒரு அன்கண்ட்ரோல்டான ஒரு போராட்டமாக மாறிச்சு. சோவியத் யூனியனுக்கு பயமே வந்துச்சு, ஐயோ இவங்க பண்ணுறதை பார்த்தா நம்மளை போட்டு தள்ளுறாங்க போல அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு படைகள் மறுபடியும் அவங்க ஊர்லேருந்து எல்லா படைகளையும் உள்ளே வர வச்சு இவங்களை எப்படியாவது வெளியேற்றி ஆகணும், இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரம் ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க. அப்படி 1989 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அடித்து ஓட விட்டுறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் உள்ளே வராங்க. அப்போ ஒரு 16 வயசு பெண் வந்து இதனால் தாக்கப்படுறாங்க. அவங்கள வந்து காப்பாற்றணும் அவங்க அம்மா நினைக்கிறாங்க. கடைசியில் அவங்க அம்மாவையும் வந்து அடிச்சிடுறாங்க. இப்படி அந்த பிரச்சனைன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த கூட்ட நெரிசலில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 17 பேர் வந்து அதில் இறந்தும் போகிறாங்க. இப்படி இறந்து போனது அப்படின்றது இன்னும் பெரிய பிரச்சனையாக இன்னும் ஒரு போராட்டத்தினுடைய உத்தியை வந்து அது அதிகமாக மாற்றுது. அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எல்லா சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த துக்கனால் 40 நாள் துக்கமாக வந்து அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. அது இன்னுமே ஒரு பெரிய லெவலில் அந்த சோவியத் யூனியனுக்கு ஆப்போசிட்டாக மாறிச்சுங்க. இப்படியே அதில் நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க இல்லையா, அவங்கள நினைவு கூர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த டே ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா இது வந்து துக்க நாளாக தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இறந்தது நம்ம முன்னோர்கள் இறந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா துக்கம் கிடையாது, நம்ம நாட்டினுடைய வெற்றிக்காக அவங்க தன்னோட உசுரை கொடுத்துருக்காங்க, அவங்களாம் ஒரு வீரம் மிக்கவங்க. அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்துமை நம்மளை காப்பாற்றுச்சு இன்றைக்கி. அதனால் அதை வந்து டே ஆஃப் நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் டே ஆஃப் வேலூர் இந்த ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸில் ஒரு டேங்க. இது வந்து 1942 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு போர் நடந்தது. இது வந்து ஜப்பானுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 76,000 பேர் கடைசியாக வந்து ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள்லாம் வந்து சரணடைஞ்சிட்டாங்க வேறு வழி இல்லாமல். அப்படி அவங்கள வந்து வேறு இடத்துக்கு மாற்றும்பொழுது அதில் வந்து வெறும் 54,000 பேர் தான் பிழைச்சாங்க, மீதி இருக்கவங்களாம் இறந்து போயிட்டாங்க. அந்த போகிற வழியில் பட்டினி, அவங்களுக்கு நோய் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு டே வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பட்டான் போர் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா டே ஆஃப் வேலூர் இன் ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஃபிலிப்பைன்ஸு ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் டே மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு துனிசியா ஒரு டே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. 1881 ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய கண்ட்ரோலில் இந்த பகுதி வந்தது. அவங்க தான் பார்த்துக்கிறதா இருந்தது. பட் மக்கள் யாருக்கும் அது பிடிக்கல. ஏன்னா இது எங்களை நாங்கள் ஆண்டுக்கிறத விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஆள்றதும் உங்களுடைய கருத்துக்களும் எங்களுக்கு செட்டாக ஆகலை, அதனால் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1938 லிபரல் கட்சின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுது. அந்த கட்சிகள் மூலமாக அந்த போராட்டங்கள் வலுக்குது. அந்த போராட்டம் வலுக்க கடைசியில் துப்பாக்கி சூடு, அவங்களை தாக்குதல் அப்படின்னு போக 22 பேர் அதில் இறந்தும் போகிறாங்கப்பா. இப்படி இறந்து போனால் அந்த நிகழ்வு வந்து நின்று கூந்தான் பார்த்தீங்கன்னா அதில் இறந்தவங்களா வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு துனிசியா ஒரு டே வந்து அனுப்பிச்சிட்டாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் ராயல் தாய் ஆர்மி ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து ஒரு டேங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இதே மாதிரியான ஒரு டே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா பார்வையிடுறதுக்காக முதல் முறையாக வந்தார், அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்தது ஒரு டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேட்டுகளை இவங்க வச்சுக்கிறாங்கப்பா. இருந்தாலும் இது முறையாக பார்த்தீங்கன்னா 1913 ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் மக்களுடைய சுதந்திரம்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ட்ரோலில் அது வந்ததுக்கப்புறம் 1946 தான் இது வந்து முழுமையாக அந்த நேம்லாம் மாற்றி இடத்தெல்லாம் மாற்றி ராயல் தாய் ஆர்மி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அப்படி உருவானதுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க ராயல் ஆர்மி ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் இந்தோனேஷியாலேயும் ஏர்ஃபோர்ஸ் டே தாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து டச்சுக்காரங்க அவங்கள விட்டுட்டு போதுனாப்பா நாங்கள் உங்கள் ஆண்டது நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்பி போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விமானங்களையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 38,000 வீரர்களோட 220 விமானங்களை வச்சுருக்காங்க. அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நிறுவப்பட்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா 1946 நடந்த சம்பவம் தான். ஸோ அதை நினைவுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 9.
நெக்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் த ஜெர்மன் இன்வெஷன் ஆஃப் டென்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 1940 டென்மார்க்கில் நடந்த ஒரு போருங்க. 2ஆம் உலக போரில் நடந்த ஒரு சிறிய போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6 மணி நேரம் தான் இந்த போரே நடந்தது. அப்போ இந்த ஜெர்மன் படைகள் என்ன பண்ணாங்க, டென்மார்க்கை எப்படியாவது பிடிச்சின்னு சொல்லிட்டு 1940 அந்த வான்வழி தாக்குதல், தரை வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மும்முனை தாக்குதல்கள் நடத்தினாங்க. அட் அ டைமில் எப்படியாவது ஃபாஸ்ட்டாக அவங்களை பிடிச்சின்னு நினச்சி தான் அவங்க போனாங்க. அதே மாதிரி அவங்க அதை சக்ஸஸும் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால வேறு வழி இல்லாமல் எப்படியா நம்ம சரண் அடைஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி நம்ம எல்லாரையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணம் அடைஞ்சிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு 1945 இவங்களுடைய நேச நாட்டு படைகள் எல்லாத்துலேயும் தோற்று போக அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விடுதலைன்றது கிடச்சிது. இப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத தாக்குதலில் நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா, அதெல்லாம் நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொடியை வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விட்டு அவங்களுடைய ஒரு கருப்பு தினமாக வந்து இதை அனுசரிக்கிறாங்கப்பா. அப்படி உருவாக்கப்படுறது தான் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி ஆஃப் த ஜெர்மன் இன்வெஷன் ஆஃப் டென்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 9. நெக்ஸ்ட் விம்ரிச் டே அப்படின்னு சொல்லி கனடா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஒரே போர் தினமாகவே இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். 1917 பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடந்தது ஜெர்மன் படைகளை எதிர்த்து. ஸோ அந்த சமயத்தில் ஃப்ரான்ஸில் நடந்த அந்த போரில் வந்து இவங்க நாட்டினுடைய படைகளும் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3598 பேர் வந்து இதில் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 7000 பேர் படுகாயம் அடைஞ்சாங்கப்பா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நாட்டுக்காகவும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காக தான் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2003 தான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஒரு டேவை அனுசரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி நடந்த அந்த போரினுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா விம்ரிச் டே அப்படின்னு சொல்லி கனடா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 9. விதைச்சவனும் வாழறது இல்லை, வாங்குறவனும் வாழறது இல்லை. இந்த வாங்கி விற்கிறவன் தான் வாழ்கிறான் அப்படின்னும் போது விளம்பரத்து தான் தரத்தை நிர்ணயிக்கும். மறுபடியும் உங்களால் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் அவங்க பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.